வணக்கம். ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸை நம்ம ரெகுலராக பண்ணும்போது நம்மளோட பாடியில் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும், நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா வாக்கிங் போகிறதுக்கோ நமக்கு நேரம் இல்லை அப்படின்னா சில பயிற்சிகளை 10 நிமிஷம் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு ரொம்ப எளிமையாக தான் இந்த பயிற்சி நம்ம கொடுத்துருக்கோம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருமே பண்ணக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையான பயிற்சி தான் இது. நம்ம வீட்லேயே தினமும் பண்ணலாம். இதை நம்ம பண்ணும்போது நம்ம உடம்புல நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும், நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். மசில்ஸ்லாம் ஸ்டிஃப்னஸாக இருந்தது அப்படின்னா அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த பயிற்சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய மைண்ட் பாடி கோஆர்டினேஷன், அதாவது வயதானவர்களாக இருக்கும்போது நடக்கும்போது அவங்களுக்கு போதுமான ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ இல்லைனா மைண்ட் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் பண்ணோம் அப்படின்னா தினமும் இந்த பயிற்சியை ஒரு 10 நிமிஷம் பண்ணால் கட்டாயம் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்க்க போற ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இடுப்புல கை வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே ஸ்டாண்டிங்லேயே வந்து நம்ம வாக்கிங் பண்றோம். ஸோ காலை பொறுமையாக உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் ரைஸ் பண்ணிட்டு ஸ்லோவாக வந்து நீங்கள் அதை வார்ம் அப் மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே பண்ணுங்க. ஸோ இதை வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் 3 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இடுப்புல அப்படி கை வச்சுக்கோங்க, காலை தள்ளி வைங்க. பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே காலை வந்து மடக்குங்க. மடக்கும் போது என்ன ஆகும்னா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். நீ பெயின் இருந்தாலும் சரி, ஸோ அது கிளியர் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீ பெயின் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுங்க. ஸோ இடுப்புல இருந்து ரத்த ஓட்டம் நல்லாவே கீழே போயிட்டு இருக்கு. ஸோ பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஸ்டிஃப்னஸ் இடுப்புல இருந்தால் அது குறையிறதுக்குமே இது வந்து சப்போர்ட் பண்ணும். இதை கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ 3 செட்ஸ் பண்ணால் போதும். ஸோ அடுத்த எக்ஸசைஸ்ல கையை இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. ஸோ காலை அப்படியே தள்ளி வைங்க. பொறுமையாக உட்காரணும். ஸோ முதுகு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் உட்காந்து எந்திரிக்கும் போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸ்டிஃப்னஸ் குறையிறதுக்குமே பாடி நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கும் நல்ல பிளட் சர்க்குலேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் இதை வந்து பண்ணணும். கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கும்போது கொஞ்சம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் உட்காந்தா போதும். ஸோ நல்லா ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணணும். எவ்வளோ தூரம் கீழே உட்கார முடியுதோ நீங்கள் உட்காந்தீங்கன்னா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கண்டினியூஸாக ஒரு 15 to 20 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். 3 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ அடுத்த எக்ஸசைஸில் இப்படி திரும்பிக்குவாங்க. ஸோ உங்களோட கையை வந்து இப்படி ரிலாக்ஸாக விட்டுறணும். காலை வந்து நல்லா பின்னாடி எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் எடுத்துருவாங்க. திருப்பி எடுத்துகிட்டு வரணும். திருப்பி அந்த கால் இதை மாற்றி மாற்றி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளோ மாதிரி பண்ணும். இடுப்புல இருந்து ஒரு நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கால் நல்லா பின்னாடி எடுத்துட்டு போங்க. கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிலாக்ஸாக விடணும். நம்மளுடைய ஷோல்டர், ஹிப் ஜாயிண்ட் எல்லாமே நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும். ஸோ நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மூவ்மெண்ட்ல ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். 3 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த எக்ஸசைஸ்ல காலை தள்ளி வச்சுக்கோங்க. ஒரு கை இடுப்பில் வச்சுக்கோங்க. கையை மேலே தூக்கிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஹிப்ல இருந்து அந்த ஸ்ட்ரெச் இருக்கணும். நம்மளுடைய ஷோல்டர் ஜாயிண்ட், நெக் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட் எல்லா ஜாயிண்ட்டுக்குமே நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸ்டிஃப்னஸ் இருந்தால் அது கிளியர் ஆகிறதுக்கும், ஸோ மசில்ஸ்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு ஃப்ளோ மாதிரி பண்ணுறோம். ஸோ இடுப்பில் கை வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணலாம். வயதானவர்களாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் ஸ்லோவாகவே இந்த மூவ்மெண்ட் பண்ணுங்க. ஸோ காலை நீங்கள் தள்ளி வைக்கிறதும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து கண்டினியூஸாக ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த எக்ஸசைஸில் காலை தள்ளி வைங்க. ஸோ கையை வந்து நல்லா நீட்டிக்கோங்க. இப்படி இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதை கண்டினியூஸாக நம்ம பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின்ட்லேருந்து எல்போ வந்து பெண்டாக இருக்கக்கூடாது, எல்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ இருக்கும். ஸோ ஆர்ம் ரெடியூஸ் எக்ஸசைஸ்க்குமே இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இது நல்லா பண்ணும்போது நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். ஸ்டிஃப்னஸ் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட் எல்லாம் குறையும். ஸோ இதை கண்டினியூஸாக வந்து ஒரு ஃப்ளோ மாதிரி பண்ணுறோம் நம்ம. உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி ரொம்ப ரிலாக்ஸாக ஃப்ரீயாக பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கும் இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை கண்டினியூஸாக ஒரு 10 to 20 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். 3 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த எக்ஸசைஸில் காலை தள்ளிவிங்க. ஸோ கையை நல்லா மேலே தூக்கிவாங்க. ஸ்லோவாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு எனர்ஜி ஃப்ளோ மாதிரி தான். ஸோ இதை நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸ்டிஃப்னஸ் கிளியர் ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கும் இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். வயதானவர்களாக இருக்கும்போது அவங்களால எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணால் போதும். ஸோ நீ பெயின் ரிலீஃப்க்குமே இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அப்படியே நின்ன மாதிரியே நீங்கள் பண்ணலாம். கை நல்லா மேலே எவ்வளோ தூரத்துக்கு முடியுதோ நீங்கள் தூக்கலாம். ஸோ ஸ்லோவாக நீங்கள் அதை கண்டினியூஸாக ஒரு ஃப்ளோ மாதிரி பண்ணுறீங்க. ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணால் போதும்.
இப்போ இந்த எக்ஸசைஸ்ல நம்மளோட ஹிப்பை வந்து ட்விஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியும் ஸோ நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கையை வந்து இப்படி பின்னாடி டச் பண்ணணும். ஸோ இதை கண்டினியூஸா ஸ்ட்ரெயிட்டா நீங்க பார்த்த மாதிரி இருக்கணும். இடுப்பு மட்டும் தான் வந்து நல்லா ட்விஸ்ட் ஆகணும். ஸோ பிளட் வந்து நல்ல ஒரு சர்க்குலேஷன் இருக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ மசில்ஸ்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும், ஹிப் ஜாயிண்ட் இருந்ததுன்னா கூட இதை நம்ம பண்ணும்போது அது ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கையை இப்படி வச்சுக்கோங்க. அப்படியே உடம்பு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இப்படி நீங்க டச் பண்ணும்போது ஒரு ஹிப்ல இருக்கக்கூடிய ஃபேட் லாஸ் ஆகிறதுக்குமே இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இதை கண்டினியூஸா ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணா போதும். இப்போ இந்த எக்ஸசைஸ்ல காலை கொஞ்சம் தள்ளி வைங்க. ஸோ இடுப்புல கை வச்சுக்கோங்க. ஸ்லோவா அப்படியே வந்து லேட்டரலா ஸ்ட்ரெச் பண்றீங்க. ஸோ பண்ணும்போது முட்டியை முடிஞ்ச வரைக்கும் மடக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு பெயின் இருக்கு, கொஞ்சம் வயதானவங்களா இருக்கும்போது கம்ஃபர்டபுளா பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்க லைட்டா பெண்ட் பண்ணிக்கலாம். கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இடுப்புல இருக்கணும். ஸோ நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அந்த இடத்துல ஸ்டிஃப்னஸ் இருந்தா அதை குறைக்கிறதுக்குமே இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். கூடவே இடுப்புல ஃபேட் இருந்தால் அதை லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ காலை நல்லா தள்ளி வைங்க. ஸ்லோவா அப்படி லேட்டரலா ஸ்ட்ரெச் பண்ணணும். எவ்வளவு முடியுதோ அவ்வளோ தூரம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். நீல வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பெயின் இருந்தால் மட்டும் பெண்ட் பண்ணலாம், இல்லைனா லேட்டரல் ஸ்ட்ரெச். ஸோ இதை கண்டினியூஸா வந்து இந்த பக்கம் ஒரு 10 to 15 டைம்ஸ், இந்த பக்கம் ஒரு 10 to 15 டைம்ஸ்ல 3 செட்ஸ் பண்ணா போதும். இப்போ பார்த்த இந்த பயிற்சி நம்மளோட ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ்க்கும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது அனைத்து வயதினரும் பண்ணக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையாக தான் இந்த பயிற்சி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.